என் பேர் கண்ணன். நான் ஒரு ஆட்டோ டிரைவராக விவசாயியாக இருந்தேன். பழைய ஒரு ஆட்டோ ஓட்டுறதுக்காக ட்ரை பண்ணி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு சிறிதப்படி அதிகமாக ப்ரெஷர் அதிகமாகி இந்த மாதிரிக்கு ஒரு கையும் கால் லெஃப்ட் சைடு அடிச்சிருச்சு. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ரொம்ப சங்கடப்பட்டேன். யாருக்கும் இந்த நோய் வரக்கூடாது, என்ன மோசம் வரக்கூடாது, என்னால் நானே என் காலையை கழுவ முடியாது, அந்த மாதிரி இருந்தேன். அந்த அளவில் இருந்தேன். 2 கையும் சேர்த்து ஒரு கையை கழுவ முடியாது. அவசரத்துலேருந்து பிடிச்சது தெரப்பி பண்ண பிறகு தான் இங்கே வந்த பிறகு எனக்கு எவ்வளவோ மேலே இருக்குது. கையும் கையே மேலே தூக்க முடியாமல் இருந்தேன். இப்போ எனக்கு இந்த கை தெம்பு கிடச்சிருக்கு, தெம்பாக இருக்குது. என் பழைய தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்குது. கையால் நல்ல திறமையாக இருக்குது. அமர்சேவ சங்கத்துக்கு வந்த பிறகு தான் எனக்கு எல்லாமே நேரம் கோபமாக இருக்குது. பழைய நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். அமர்சேவ சங்கம் நம்மள மாதிரிக்கு எளியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி குணமடைஞ்சிட்டு யாரும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா வாங்க நல்ல முறை குணமாகி போயிட்டு பார்த்தாங்க. எங்கள் வீட்டுக்கார பேர் கண்ணன், என் பேர் மேரி. நிறைய நாங்கள் கஷ்டப்பட்டோம். எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு காலு கையை வரல. எங்கெல்லாமோ ஆஸ்பத்திரியில் பார்த்தோம், வச்சோம், இங்கே கேட்கல. மறுபடியும் இங்கே வந்ததுக்கப்புறம் சரியாயிருச்சு. இப்போ ஆட்டோ ஓட்டுதாங்க. இப்போ நாங்கள் குடும்பத்தோடு நல்லா சந்தோஷமாக இருக்கோம். எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி ஆட்டோ ஓட்டி அச்சம்பூர்லேருந்து இங்கே ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10 ரூபாய்க்கு கூட வருமானம் உழைச்சி சாப்பிட முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆட்டோ ஓட்டினா தான் தொட்டு இதெல்லாம் இல்லை. அப்படி இருக்கிற நிலைமைக்கு இந்த விவசாய சங்கம் தான் எனக்கு கை கொடுத்து என்னை ஆளாக்கி விட்டுருக்கு. என் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கேன். அதுக்காக அவங்களுக்கு கோடான கோடி காரை தொட்டு வளர்கிற மாதிரிக்கு நான் நன்றின்னு சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி.